அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம 5 ஸ்டார் ஹோட்டல் டேஸ்ட்ல கோபி 65 எப்படி பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இதுக்கு நாம 2 காலிஃப்ளவர் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதுல இருக்கக்கூடிய இந்த இலைகள்லாம் நீக்கிட்டு அந்த காலிஃப்ளவரை கட் பண்ணி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த காலிஃப்ளவர்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பச்சை கலர்ல பூச்சிகள் புழுக்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் நீக்கிட்டு தான் நம்ம உணவுக்கு இது நம்ம ரெடி பண்ணிக்கணும். அந்த வகையில நம்ம இப்போ ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணி வச்சுட்டு அதை நல்லா கொதிக்க வைக்கிறேன். அந்த தண்ணி கொதிக்கும் போதே நம்ம இந்த பிரிச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் அதுல போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டீங்கன்னா அதுல இருக்கிற இந்த பச்சை கலர் பூச்சிகள்லாம் தனியா வெளியில வந்துடும். அதுக்கப்புறம் அந்த காலிஃப்ளவர்லாம் தனியா எடுத்து ஒரு தட்டுல போட்டு வச்சுக்கோங்க. இது மாதிரி நீங்க பிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1/4 கிலோ கடலை மாவு, 1/4 கிலோ மைதா மாவு இதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதே ஒரு பாத்திரத்துல இந்த மைதா மாவு அண்டு கடலை மாவு இந்த ரெண்டுத்தையும் நான் மிக்ஸ் பண்றேன். அதுல கொஞ்சமா இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கடைகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த கலர் கொடுக்கறதுக்காக கேசரி பவுடர்லாம் ஆட் பண்ணுவாங்க. சிவப்பு கலர் தூள்லாம் ஆட் பண்ணுவாங்க. அதெல்லாம் எடுக்கவே கூடாது. உப்பு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துக்கிறேன். 2 காலிஃப்ளவர் பெரிய பூ, அதனால கொஞ்சமா உப்பு எடுத்துக்கலாம் நம்ம. இப்ப கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு நல்ல அந்த மாவு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சில்லி பவுடர் நம்ம ஆட் பண்றதா இருந்தா இதுல ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம கடைசியில செய்த பிறகு பெப்பர் சால்ட் பவுடர் மேல விட்டுமா ஒரு தூவிட்டு அந்த கோபி 65 நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிரிச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த காலிஃப்ளவரையும் நான் அந்த மாவுல போட்டு நல்லா பிசைறேன். நல்லா பிசையும் போது அந்த மாவு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலிஃப்ளவர் மேல நல்ல பரவலா இருக்கிற மாதிரி அதை பிசைஞ்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. இப்ப சமையல் எண்ணெய் ஒரு பாத்திரத்துல நான் எடுத்து வச்சுட்டு இந்த காலிஃப்ளவர் ஒவ்வொன்றையா எடுத்து நான் அதுல போட்டு நல்லா பொரிச்சு எடுக்கிறேன். அது நல்ல சிவந்த பிறகு எடுத்துருங்க. ரொம்ப கருகிடக்கூடாது. அதே சமயத்துல அது சரியா வேகாத மாதிரியும் இருக்கக்கூடாது. நல்லா சிவந்த பிறகு இந்த காலிஃப்ளவரை பொரிச்சு எடுத்து தனியா எடுத்து ஒரு தட்டுல போட்டு வச்சுட்டு அதுல மேலோட்டமா நாம பெப்பர், சில்லி பவுடர் தேவைப்பட்டுனா போட்டுக்கலாம். சால்ட் தேவைப்பட்டுனா கூட போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம முதல்ல மாவு பிசையும் போதே பாத்தீங்கன்னா சால்ட் பவுடர் நிறைய போட்டுறக்கூடாது. சால்ட் அதிகமா போட்டோம் அப்படின்னா அந்த கோபி 65 சால்ட் தான் ஜாஸ்தியா இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. தேவைப்பட்டால் சால்ட் கடைசியில நாம மேலோட்டமா தூவிட்டு பெப்பரோட சேர்த்து சாப்பிடலாம். இப்ப இந்த காலிஃப்ளவர் பாருங்க நல்ல சிவச்சிவன்னு பொரிஞ்சு வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் பொரிச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இத மொத்தமா நம்ம இந்த கோபி 65 இந்த காலிஃப்ளவரை போட்டு எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை தேவைப்பட்டால் பெப்பர் இதை போட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரவுண்டா ஆனியன் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷா ஒரு எலுமிச்சை பழத்தையும் எடுத்து வச்சுட்டு தேவைப்பட்டால் புளிப்பு சுவைக்கு எலுமிச்சம்பழம் தேவைப்பட்டால் அதை அந்த எலுமிச்சம்பழம் சாறு மேலோட்டமா அப்படியே பிழிஞ்சு விட்டுட்டு பெப்பர் பவுடரும் கொஞ்சம் சால்ட்டும் போட்டு அந்த ஆனியனோட சேர்த்து நாம இது சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்டா இருக்கும். 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட இதே மாதிரி செய்ய மாட்டாங்க. நம்ம வீட்டில் ஈஸியா, அதாவது எளிமையா, டேஸ்டியா, ஆரோக்கியமா நாம இதை தயார் பண்ணி சாப்பிடலாம். ஆனியனுக்கு பதிலாக நம்ம குக்கும்பர் கூட கட் பண்ணி இதனோட சேர்த்து எடுத்து வச்சு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு இது செம்ம டேஸ்டா இருக்கும். முக்கியமா கடைகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த கோபி 65 காலிஃப்ளவர் சம்பந்தமான இதெல்லாம் பண்ணும்போது அவங்க அதுல இருக்கக்கூடிய பூச்சிகள்லாம் எடுக்க மாட்டாங்க. அப்படியே கட் பண்ணி லேசா ஒரு தண்ணியில போட்டு அலம்பிட்டு அதை உணவு தயார்படுத்துறதுக்கு எடுத்துப்பாங்க. ஆனா அதுல இருக்கிற புளிப்பூச்சிகள்லாம் அது போவே போகாது. வீட்டுல இதே மாதிரி நம்ம செய்தோம் அப்படின்னா, அதாவது வெந்நீர்ல போட்டு நல்லா அலம்பிட்டு எடுத்து செய்தோம் அப்படின்னா பூச்சிகள்லாம் இருக்காது. அதே சமயத்துல நம்ம அது இந்த புழு பூச்சிகள்னால நமக்கு எதுவும் ஃபுட் பாய்சன் அந்த மாதிரி எதுவும் ஆகவும் செய்யாது. அதே மாதிரி நீங்க இதே மாதிரி வீட்டுல செய்து பார்த்து சாப்பிட்டு நம்ம வீடியோ பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு இது போன்ற அடுத்தடுத்த வெஜிடேரியன் சமையல் பதிவுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. அடுத்த ஒரு சமையல் வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. இது பிஎஸ்என் கிச்சன். நான் உங்கள் சுப்பு.